வெல்கம் டு லட்சுமி அம்மா கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா கேழ்வரகு ஜவ்வரிசி கொழுக்கட்டை தாங்க பண்ண போகிறோம். இனிப்பு கொழுக்கட்டை ரொம்பவே நல்லா இருக்குங்க. இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆனால் ஒரு கடாயை வச்சு இந்த ஜவ்வரிசியை நம்ம நல்லா பொரியிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்க போகிறோங்க. ஜவ்வரிசி நல்லா பொரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கணுங்க. நல்லா பொரியுதுங்க பாருங்கள், நல்லா பாருங்கள் பொரியுது பாருங்கள். இந்த மாதிரி நல்லா நம்ம வறுத்து எடுத்துகிட்டு ஒரு 1 hour தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுருப்போங்க. அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவாங்க. நம்ம வறுத்த ஜவ்வரிசியில் ஒரு 1 hour தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சிடலாங்க. 1 hour கழித்து தான் நம்ம இதை செய்ய போகிறோம். இந்த ராகி ஜவ்வரிசி கொழுக்கட்டை, இனிப்பு கொழுக்கட்டை தாங்க. 1 hour ஆனால் பார்க்கலாங்க. அதுக்கப்புறம் என்னென்ன செய்யுது, என்ன போடலான்னு பார்க்கலாம். 1 hour இது ஊறினாங்க. இப்போ வறுத்து ஊற வச்சிருந்த ஜவ்வரிசி ஊறிச்சிங்க. 1 hour ஆகிடுச்சி. இது மாவு ஜவ்வரிசி தாங்க, லைலான் ஜவ்வரிசியில் கேழ்வரகு ஜவ்வரிசி கொழுக்கட்டை தாங்க பார்க்க போகிறோம். நான் 1/2 கப்பு ஜவ்வரிசி வறுத்து ஊற வச்சுருக்கேன். அதே கப் அளவு கேழ்வரகு மாவு எடுத்து வச்சுருக்கேங்க. 1 கப்பு வெல்லம் எடுத்து வச்சுருக்கேங்க. 1/2 கப்பு 1/4 கப்பு அளவு தேங்காய் துருவி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக வேர்க்கடலையும் முந்திரியும் வறுத்து வச்சுருக்கேங்க. ஏலக்காய் பொடி, அவ்வளோதாங்க. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம வெள்ளம்லாம் அதில் கொட்டிட்டு அதே அளவு தண்ணி ஊற்றிடலாங்க. அந்த 1 கப் அளவு தண்ணி ஊற்றி நம்ம கொதிக்க வச்சுருவோம். இது பாகெலாம் வரணும்னு அவசியம் இல்லைங்க. கொதிக்க வச்சு கரைஞ்சால் போதும், வடிகட்டுறதுக்கு தான். வெள்ளம்லாம் கரைஞ்சி நமக்கு வெள்ளம் தண்ணி ரெடி ஆகிடுச்சுங்க. நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. நம்ம ஸ்டவ்லேருந்து இறக்கி வச்சிடலாங்க. இந்த ராகி மாவை நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கணுங்க. 2 டீஸ்பூன் நெய் விட்டுறேன். மாவு வறுக்க நல்லா கனமான கடாயாக வச்சு இது மாதிரி வறுத்து எடுத்துக்கணும். நல்லா வறுக்கணுங்க. மாவு நல்லா வாசனை வரும் நமக்கு. அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணுங்க. மாவை எடுத்து வச்சுருக்க மாவை கொட்டிடலாங்க. நல்லா வறுக்கணுங்க. பாருங்க, நல்லா வந்துடுச்சு. நல்லா வாசனை வரணும். இந்த அளவுக்கு மாவை நல்லா வறுத்து எடுத்துக்கணுங்க. நெய்யில் தான் வறுத்து எடுக்கணும். அதை அப்போ தான் நல்லா இருக்குங்க வாசனையாக நமக்கு. அவ்வளோதாங்க. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க இதை தேங்காய் போட்டுடலாங்க. அது வேர்க்கடலையும் முந்திரியும் வறுத்து எடுத்து வச்சுருக்கோங்க. இந்த சூட்லேயே நம்ம எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இதில் ஊற வச்சிருந்த ஜவ்வரிசி போட்டுடலாங்க. இதை உடுக்கி வச்சுருக்க ஏலக்காய் பொடி போட்டுடலாங்க. இப்போது நம்ம கொதிக்க வச்சுருக்க இந்த வெல்லம் தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணி இதில் ஊற்றிக்கலாங்க. சூட்லேயே நமக்கு இது ரெடி ஆகிடுங்க. இருக்க வெல்லம் தண்ணி கொஞ்சம் நிறுத்திட்டாங்க. நான் தண்ணி அதிகமாக இருக்கான்னு பார்த்து அது மாதிரி ஊற்றிக்கோங்க. இது நல்லா மாதிரி கலரி விட்டு சூடு இருக்குங்க. அப்போ ஆறினோடனே இன்னும் கொஞ்சம் நமக்கு இது ட்ரை ஆகிடுங்க. பிடிச்சி வைக்க கரெக்டாக இருக்கும். கொழுக்கட்டை பிடிச்சி வைக்க நம்ம வச்ச மாவெல்லாம் ஆறிச்சிங்க. ஆறினோடனே பாருங்கள், கையில் பிடிக்கிற அளவுக்கு இருக்குது. ஒரு வேளை சப்போஸ் வெல்லம் தண்ணி அதிகமாகிட்டால் நீங்கள் கொஞ்சம் கேழ்வரகு மாவை வறுத்து போட்டு கூட பண்ணிக்கலாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. கரெக்டாக பார்க்கணுன்னு ஒன்று பிடிச்சி கொழுக்கட்டையாக பிடிச்சி வச்சிடறாங்க. எல்லா கொழுக்கட்டையும் இது மாதிரி பிடிச்சி நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு 10 நிமிஷம் மேலே வேகணுங்க. ஏன்னா நம்ம ஜவ்வரிசி போட்டிருக்கோம். இதில் நல்லா ஒரு 10 நிமிஷம் நம்ம வேக வைக்கணுங்க. இதில் எல்லா மாவும் கொழுக்கட்டையாக பிடிச்சாச்சுங்க. ஒரு 2 உருண்டை பிடிச்சி வச்சிடலாங்க. கொழுக்கட்டை தான் இல்லை, உருண்டையே நம்ம இஷ்டத்துக்கு பிடிச்சி வச்சுக்கலாம் சின்ன சின்னதாக. இது ரொம்பவே நல்லா இருக்குங்க. ராகி மாவும் நம்ம ஜவ்வரிசியும் வச்சு பண்ணுறதுனால கூடவே இந்த வேர்க்கடலை, முந்திரி, இந்த வெல்லம், தேங்காய், ஏலக்காய் எல்லாம் சேர்ந்து ஸ்வீட்டு
ரொம்ப நல்லாயிருக்கும், பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. வித்தியாசமாக இந்த மாதிரி நீங்களும் கொழுக்கட்டை பண்ணி கொடுங்க குழந்தைங்களுக்கு. ரொம்ப நல்லது உடம்புக்கு. ராகி மாவில் செய்கிறதுனால, கேழ்வரகு மாவில். தண்ணி ஊற்றி வச்சுருக்கேங்க, காஞ்சிடுச்சு. நம்ம இந்த உருண்டையும் இந்த கொழுக்கட்டையும் வச்சிடலாங்க. அதில் வச்சு அடிக்கலாம். நான் 2வது தட்டு வச்சுருக்கேன். எல்லா மாவும் பிடிச்சி வச்சாச்சுங்க. இப்போ நம்ம மூடி போட்டு இட்லி குண்டா பாத்திரத்தை மூடிட்டு கரெக்டாக 10 நிமிஷத்துக்கு மேலே ஒரு 12 நிமிஷம் வேகணுங்க. அதில் இருக்க ஜவ்வரிசிலாம் வேக மூடிட்டு ஒரு 12 நிமிஷம் கழிச்சு பார்ப்போங்க. நம்ம மூடி வேக வச்ச கொழுக்கட்டை 10 நிமிஷம் 12 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. பாருங்க, நல்லா வெந்துடுச்சுங்க. நல்லா வெந்துடுச்சுங்க கொழுக்கட்டை. பாருங்கள், சூப்பராக இருக்குது. பாருங்கள், இங்கே பாருங்கள், நல்லா வெந்திருக்குங்க. ஜவ்வரிசி பாருங்கள், உள்ள வெள்ளை வெள்ளையாக முத்து முத்தாக தெரியுது பாருங்கள். ரொம்பவே உடம்புக்கு நல்லதுங்க. கேழ்வரகு மாவு வச்சு இந்த கொழுக்கட்டை பண்ணியிருக்கோம். இதில் இருக்க அந்த வெல்லம், அந்த முந்திரியும், நமக்கு அந்த வேர்க்கடலையும் பசங்களுக்கு வாயில் சாப்பிடும்போது தட்டுப்படும் போது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க வித்தியாசமாக இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க கொழுக்கட்டையை. சூப்பராக கேழ்வரகு ராகி மாவு ஜவ்வரிசியை வச்சு ஒரு கொழுக்கட்டை பண்ணி காமிச்சிருக்கேங்க. சூப்பராக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். லட்சுமி அம்மா கிச்சனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூங்க.